Hello students, welcome to Hiba Max. 10th standard Maxல daily study plan பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி day 4 ஆல்ரெடி day 3 வரைக்கும் சால்வ் பண்ணவங்க day 4ஓட பிளான் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நான் இன்னும் day 3 முடிக்கல அப்படின்னா day 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் day 4 சரிங்களா. அண்ட் ஒரு சில பேர் சாட்டர்டே சண்டேமே ஸ்டடி பிளான் கேட்டிருந்தாங்க. ஸோ சாட்டர்டே நான் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் தரேன். ஸோ அதனால் சாட்டர்டே ஸ்டடி பிளான் வராது. சண்டே கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும் 10th ஸ்டாண்டர்ட் பசங்க சரிங்களா. அதுக்குன்னு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது. நான் ரொம்ப விளையாடுவேன் கிரிக்கெட் அப்படி இப்படி பண்ணிடாதீங்க. சண்டே வீக் ஃபுல்லாக ஸ்டடி பிளானில் என்னென்ன சம்ஸ் கொடுத்தனோ அதெல்லாம் நீங்கள் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் அந்த சண்டே நாங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே தர மாட்டோம். பிகாஸ் சண்டே ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மண்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டெய்லி பிளான் கொடுத்துருப்பேன். இந்த டெய்லி பிளான்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டலாக சேர்த்து சண்டே ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். புரியுதுங்களா. கண்டினியூவஸாக நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது தான் அந்த கொஷினை பார்த்தோன்னே உங்களுக்கு இதுதான் அடுத்த ஸ்டெப்புன்னு தெரிஞ்சிடும். அதுதான் ஒரே வழி. மேக்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஒரே வழி தான் ப்ராக்டிஸ். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இதுவே வேறு லெசன்ஸ்னால் ஃபார்முலாஸ் இருக்கும், அதையும் நான் செப்பரேட்டாக கொடுத்துருவேன். பட் ஃபர்ஸ்ட் லெசனில் நமக்கு ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லை, கொஷின்ஸ் மட்டும்தான், டெஃபினேஷன்ஸ் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சண்டே அட்லீஸ்ட் ஒரு 1 hour நம்ம மேக்ஸுக்காக உட்காந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் கொடுத்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் சரியா. அண்டு ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, ஒரு வேளை மண்டே செஞ்ச ஸ்டடி பிளானில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் தடுமாறி இருக்கலாம், கொஞ்சோன்னு தப்பு வந்திருக்கலாம். ஸோ அது நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதிட்டு விட்டுருவோம். அதே மாதிரி தான் வெனஸ்டேயில் ஏதாவது ஒரு சம் தெரியாமலே இருந்திருக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம சண்டேயில் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தாலும் சரி, ஏதாவது படிக்கணும், இன்னும் நான் கொஞ்சம் படித்தா ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, சண்டே இஸ் த பெஸ்ட் டே ஃபார் தேட் சரிங்களா. நீங்கள் படம் போடுறது பார்த்துக்கலாம், விளையாடிக்கலாம், என்ன பண்ணாலும் நமக்கு 1 hour மிச்சம் இருக்கும். ரிலாக்ஸ்டாக பார்க்க உங்களுக்கு டைம் இருக்கும் சரியா. இப்போ டே 4க்கான கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.4ல் 5 மார்க் 12, 11, 10 and 9 4மே 5 மார்க் தான். நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் அந்த கொஷின்ஸை டெஸ்ட் எழுதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ ஒர்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தமிழ் மீடியம் பசங்களும் கேட்குறீங்க ஸ்டடி பிளானுக்கு, அதனால தான் நான் கொஷின் நம்பர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எக்ஸசைஸும் கொஷின் நம்பரும் 2 பேருக்கும் சேம். ஸோ நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா தனியாக தமிழ் மீடியமுக்குன்னு போடணுன்னாலும் இதே தான் நான் அங்கேயும் கொடுக்க போகிறேன், அங்கே டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ கொஷின் நம்பர்ஸை மார்க் பண்ணிக்கோங்க சரியா. செகண்ட் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் 3, 4, 5, 6 இதில் 4th கொஷின் நான் 2வது வாட்டி தரேன். ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான கொஷின். கண்டிப்பாக இந்த 4 2 மார்க்கும் 4 5 மார்க்கும் உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதியிருக்கணும். அண்ட் எக்ஸசைஸ் 1.6 இதோட 4வது நாள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எப்படி 1 word சால்வ் பண்ணணும் இப்போ தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் அதை டெஸ்ட் எழுதியிருக்கணும், உங்களுக்கு மனப்பாடம் இருக்கணும். இந்த கொஷின் இந்த நம்பர் வந்தால் இதுதான் ஆன்சருன்ட்டு ஓகேவா. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க, மறக்காமல் கரெக்ஷன் பண்ணி உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்த்துடுங்க சரிங்களா. ஒரு நாளும் உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை கம்மியாகுதான்னு பாருங்கள். இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் கரெக்டு, நீங்கள் படிக்கிற ஷெட்யூல் கரெக்டு, அப்படியே போகலாம். ஒரு வேளை நமக்கு மார்க் குறையுதுன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ இன்றைக்கி நான் டோட்டலாக 8 sums கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு 4 sums எழுதி பாருங்கள், அதில் கரெக்டாக வரும். இல்லைனா 2 marks 4 எழுதி பாருங்கள், இல்லைனா 2 2 மார்க் 2 5 மார்க், உங்களோட சாய்ஸ் தான். எப்போவுமே நம்மளோட ப்ராக்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னா என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு சில பேர் எனக்கு தெரியும் நான் ரிவைஸ் பண்ணாமலே எழுதலாம். ஒரு சில பேருக்கு உண்மையாகவே இது கஷ்டமாக இருக்கும், இத்தனை கொஷின்ஸ் படிக்கிறது உண்மையாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம், இதை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கே பரவாயில்ல, நான் மார்க் ஸ்கோர் பண்ணுறேன், நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை சக்ஸஸ்க்கு கொண்டு போகும் சரிங்களா. நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நமக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வளரணும்.
நமக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். ஓகேப்பா, நான் 80% கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிவிடுவேன், ஒரு 70% நான் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிவிடுவேன், நான் சென்டம் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிவிடுவேன். இது வந்து உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எப்போவுமே குறையக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இதை இப்போவே சொல்கிறேன் அப்படின்னா, லைக் இது நம்ம வந்து 10th ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் கூட சொல்லலாம். பட் எப்போவுமே நம்ம மேலே நமக்கு வர ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் எடுத்தோடனே யாரையும் நம்ம ஃபுல்லாக நம்பிட மாட்டோம், நம்மளையும் ஃபுல்லாக நம்ப மாட்டோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இந்த டெஸ்ட் மார்க்கு, மிட்-டர்ம் டெஸ்ட் மார்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான், இதெல்லாம் வச்சு தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் மேலே உங்களுக்கும் நம்பிக்கை வரும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உங்கள் டீச்சர்ஸ்க்கும் வரும். இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் மேக்ஸில் மட்டும் இல்லை, லைஃப்லேயுமே நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும், சரிங்களா? ஸோ டெய்லி என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு தரேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஹிபா மேக்ஸ் சபானா எம்என் டைப் பண்ணால் வரும், சரிங்களா? அப்படி இல்லைனா கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன், அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். யூடியூபோட அப்டேட்ஸும் வேறு ஏதாவது லைவ் கிளாஸ் பற்றின அப்டேட்ஸ் இருந்தால் அதுலேயும் நான் ஷேர் பண்ணுவேன், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.